ஒரு சூப்பர் பைக்கோட கீ எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் ஒரு கீலெஸ் என்ட்ரி. கார்ல என்னென்ன மெக்கானிசம் இருக்கோ அதே மாதிரி மெக்கானிசம் அண்ட் எலக்ட்ரானிக்கல்ஸ் எல்லாத்தையுமே இந்த பைக்கும் ஆப்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கீ 20 மீட்டர்ஸ்குள்ளே இருந்தது அப்படின்னா நம்மளால் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் பைக்கோட லெஃப்ட் சைடு ஹேண்டில் பார், டிம் அண்ட் பாஸ் பட்டன், ஹார்ன் ஸ்விட்சஸ், டர்ன் இண்டிகேட்டருக்கான ஸ்விட்சஸ்லாம் தவிர்த்து க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த பைக்கில் இருக்குது. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் அக்சஸ் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் அண்ட் நம்ம டிஎஃப்டியை நேவிகேட் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் பிளேஸ்மெண்ட்டுங்க இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, லெஃப்ட் சைட் ஹேண்டில் பாரில் உங்களால் ஹீட்டட் கிரிப் ஸ்விட்ச் ஒன்று பார்க்க முடியும். அது ஏன் அப்படின்னா, ரைடிங் அப்போது நம்ம ஏதாவது கொஞ்சம் ஹோல்டப் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுமே இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதுமே நம்ம டிஎஃப்டி மூலிமா நம்மளால் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பைக்கோட ரைட் சைட் ஹேண்டில் பாரில் இக்னிஷன் ஸ்விட்சே நம்ம வந்து ஹோம் பட்டனாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஃப்டியில் நம்ம வேறு ஏதாவது நேவிகேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சடனாக ஹோம் பட்டன் போடணும்னா இக்னிஷன் ஸ்விட்ச் இருக்கு இல்லையா, அதை அப் டவுன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக ஹோம் பட்டனுக்கு போயிடும். அண்ட் இந்த பைக்கில் எலக்ட்ரானிக்கல் லாக் சிஸ்டம் இருக்குது. நம்ம ஃபிசிக்கல் கீ எதுவுமே கிடையாது. கீலெஸ் என்ட்ரிங்கிற பட்சத்தில் லாக் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ அதுவுமே எலக்ட்ரானிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும்.